GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் சினிமா கனவுகள் நிறைவேற லெட்ஸ் பே மேப்பை டவுன்லோட் பண்ணுங்க. விஜய் சார் என்ன சொன்னார் உங்க டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அந்த இது முடிச்ச பிறகு கண்டிப்பா அத சொல்லிருப்பாரு. ஸ்டைல் இருக்கு சொன்னாரு. அப்படி how was it to dance with Vijay sir? So she said you are going to dance with Vijay sir. அப்ப நல்லா ஆடணும். I was like ட்ரை பண்றேன். He said it's a twin sister. You look just like him. So you're going to be dressed like I was like okay boy மாதிரி dress விஜய் சார் கூட வந்து ஏதாவது பேசுறதோ இல்ல நான் சார் கிட்ட சொன்னேன் I have your songs in my playlist எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். Some of your songs make like soothe my day like the other song I mentioned. இப்போ என்னோட playlistல பொன்மகள் வந்தால் from அழகிய தமிழ் மகன் is there. The song he sang ஏண்டி ஏண்டி அடி ஏண்டி ஏண்டி so all that song என்னோட தங்கச்சி மட்டும் இல்லை என்னோட உயிர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் விஜய் சார் சொல்லும் பொழுது எஸ் அதில் ஒரு பாதியாக நடிச்சிருக்கீங்க. So I actually waited to meet Sanjay sir also. Okay. So he came in and the first thing he said was, "You're my daughter in this film. How will I kill you?" That is what he said first. ஓகே, ஸோ ரொம்ப அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க லியோவில். ஸோ இவங்களை எலிசா தாஸ்ன்னு நான் கூப்பிடுதா இல்லை மடோனா செபாஸ்டியன் சொல்கிறதானே எனக்கு தெரியல. கிழிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஹவ் யூ பை த வே? ஐ எம் வெல் ஷோபனா, தேங்க்யூ. ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. நிஜமாவே சொல்கிறேன், ஆஃப் கேமில் ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தாங்க. இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் மீட்டிங் ஆக்சுவலி. தேங்க்ஸ் ஃபார் கிவிங் தட் ஒரு கம்ஃபர்ட் கொடுத்துருக்கீங்க. எத்தனையோ கேரக்டர்ஸ் அந்த படத்தில் நாங்கள் பார்த்துருந்தாலும் ஐ பர்சனலி என்ஜாய்ட் யுவர் அந்த கொஞ்ச நேரம் வந்தாலும் தெரிக்க விட்டுருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லணும். Thank you. How was that moment to you, Madonna? Like when they said like இந்த மாதிரி இந்த படத்துல நீங்க இருக்க போறீங்க அப்படின்றதே வந்து because it's been a part of LCU, not the usual movie அப்படின்னும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் வந்து இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன். ஸோ at the time when they called also, first thought was okay, it's a good movie, it's a big movie. அப்போது let me go and see. அப்போது அது முதல்ல ஜெகதீஷ் நான் என்கிட்ட பேசினாங்க and they flew me down. Okay. And then I met Lokesh and he narrated the story. He gave me an idea that it's a sister. Okay. So and then he told me the story and na kelambita. So I went back home and then I gave it a thought and சும்மா ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டேன் எப்படி இந்த கேரக்டர் லைக் அது எப்படி பிளான் பண்ணிட்டேன் லைக் what is it பிளான் பண்ணிருக்கீங்க? yes எப்படி பிளான் பண்ணிருக்கீங்க சிம்பிளா ஸ்வீட்டா அந்த ஒரு தங்கச்சி மாதிரி கேரக்டரா he was like வாங்க எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காரு என்ன நம்பி வாங்கன்னு சொன்னாரு. So I came off and then no, in fact he told me a couple of things on the phone. Then it got me really excited. Okay. I was like, okay, this is fresh for me. அப்போ பார்க்கலாம் அங்கே போய் எப்படி இருக்குன்னு பர்சனலாக நேரில் போய் பார்த்து. So I came down and they were shooting the song at that moment. So நான் வந்து டேரெக்டாக வந்து இந்த செட் தான் பார்க்குறேன். So I was like, wow, okay, so many dancers. And அப்போவே வந்து ஒரு வேர்ல்டுக்குள்ளே இல்லை என்ட்ரி ஆன மாதிரி இருந்தது. So that was very fresh for me. That felt very good. இப்போ நீங்களே ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க, படம் ரிலீஸ் ஆனதால நான் தைரியமாக இந்த கேள்வி கேட்கலாம். அவர் ஃபோனில் சொன்ன அந்த விஷயம் எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆச்சு. நீங்கள் என்ன சொன்னார், என்ன வாட் வாஸ் ஸோ கேட்சி, ஓகே நம்ம பண்ணலாம் லோகேஷ் படம் பண்ணலாம் அப்படின்றது என்ன, வாட் வாஸ் ஸோ எக்ஸைட்? He said it's a twin sister and you look just like him, he said. So you're going to be dressed like I was like okay boy மாதிரி dress பண்ணி ஐயோ அது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த question இருந்தது. So I thought okay I'll come down and wear and see what I look like. So இதுக்கு முன்னாடி அது I've not done something like that, no. So I was like oh that's new. So it's always nice to venture into something new and I always believe it's a growth and so அதுதான். And I was like see I'm pretty sure he had written something specific to every character. So அது நம்பி தான் நான் வந்தேன். இல்லை அது அவங்க அவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க. படத்துலேயே ஒரு விஷயம் இருக்குது, என்னோட தங்கச்சி மட்டும் இல்லை என்னோட உயிர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் விஜய் சார் சொல்லும் பொழுது எஸ் அதில் ஒரு பாதியாக நடிச்சிருக்கீங்க. அந்த பாதியாக நடிக்கும் பொழுது ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் நீங்கள் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கீங்க. இல்லைனா அந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்து ஷார்ட் டைமில் வந்ததால் அது மக்கள்கிட்ட அவ்வளோ ரீச் ஆயிருக்கு. டிட் யூ எக்ஸ்பெக்ட், அதாவது விஜய் சார் கூட பண்ணுறன்றதை தாண்டி
அவர் ஒரு ஃப்ரேமில் இருக்காரு, நீங்கள் ஒரு ஃப்ரேமில் இருக்கீங்க. டு ஷேடோ ஹிம் அண்ட் டு கெட் அவுட் எலிசா, ஒரு மெடோனாவை தெரியணும். எலிசா விட்டுலாம், மெடோனாவோட நேம் ரெஜிஸ்டர் ஆகணுன்றது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். இட் ஷுட் ஹவ் பின் வெரி சேலஞ்சிங் டு யூ. இல்லை, நான் அந்த மாதிரி யோசிக்கல பிகாஸ் நமக்கு ஒரு வேலை அவர் கொடுக்கும்போது அது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணணும் தான் இருந்தது. ஸோ ஐ வாஸ் லைக், do not let any, see, I always do that, do not let any other stuff get into your head or think. Like in fact, even if you are a little tensed, அதை பற்றி யோசிக்காது, அதை கட் பண்ணி சைடில் வச்சுட்டு pray and then just do it ன்னு தான் எப்போவும் யோசிப்பேன். So that is what I did. I didn't think. You didn't think about no, it. No. I think go with the flow ல வந்து அழகா பண்ணிட்டாங்க. So whatever we do, just give your 100%. In fact, you're also not there. Like, I like that idea when, see, நான் வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவம். I don't go public that often. எனக்கு வந்து ஜஸ்ட் அந்த ஷெல்குள்ளே இருக்கிறது, கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது தான் பிடிக்கும். அதனால வந்து when I am a character, I feel much more comfortable. It is that better for me that way. அண்ட் இப்போ நீங்களே சொன்னீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே வந்து அந்த டான்ஸ் நாரடி சாங்கோட அந்த வைப் வந்து உள்ள ஃபர்ஸ்ட் எனக்கு உண்மையாகவே தெரியணும் எவ்வளோ பேர் இருந்தாங்க ரவுண்ட் அபவுட். At first they told me it was 1,600 dancers to 2,000. So இப்போ கரெக்டாக கிருத்தியமா, like I don't know the number, but then I think it was ballpark around that figure. எப்படி இருந்தது உள்ள போய் இப்படி செட்டில் என்னங்க மொத்த ஊருமே இங்க கூடி இருக்கு போல அப்படி இருக்குதா? Yeah, they were dancing. And again, in fact, Sir was also dancing. It was his shot in the song. Like, he comes in on a chair. It was that shot. So it was nice. Like you're entering the world and there were like big monitors and Manoj sir was there. So I said hi to them. It was nice. எப்படி how was it to dance with Vijay sir? Because எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். And of course நீங்க வந்து அந்த ஒரு டான்ஸ் மொமெண்ட் வந்து ஈக்குவலா ஆடணும் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ டான்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தது? எனக்கு வசந்தி அக்கா தான் முதல்ல வந்து டான்ஸ் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்கணும். ஸோ she said you're going to dance with Vijay sir. அப்போ நல்லா ஆடணும். I was like ட்ரை பண்ணுறேன். So I learnt it and then there itself also we had some space. So I kept wondering, like, just learn and then don't take. Go and dance. And plus the entire set had its own vibe and everybody was dancing. So I just like go with the flow again. போச்சா இல்ல அது வந்து ஒரு விஷயம், அவர் நிறைய டேக்ஸ் பண்ண மாட்டார். அவரு நாட் ஹிம், இந்த ஃபில்ம்லயே ஒரு 1 to 3 டேக்ஸ் மட்டும்தான். எவ்ரிதிங் they just wind up like that to a point where Lokesh கிட்ட நான் கேட்டுட்டே இருந்தேன், are you okay, are you sure it is okay? He was like they know. So I was like okay. But we can watch in the monitor, no? So I kept going to the monitor and seeing if it was okay. So they do it quickly. டக் னு முடிஞ்சிடும் எல்லாம். விஜய் சார் என்ன சொன்னார் உங்க டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அந்த இது முடிச்ச பிறகு? கண்டிப்பா ஏதாவது சொல்லிருப்பாரு. என்ன சொன்னார்? எப்படி தெரியும்? கண்டிப்பா சொல்லிருப்பாரு. ஏன்னா see is a person like that. முடிச்ச உடனே ஏதாவது ஒன்னு see when I interviewed Sandy Master, அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிருக்காரு. So அந்த மாதிரி டெஃபினெட்லி அதுவும் டான்ஸ் நம்பர் அந்த போர்ஷன் வந்து கரெக்ட்டா ஒரு குரூவ்ல ஆடி மக்களோட கனெக்ட் ஆகணும்னா அது கஷ்டமான விஷயமாச்சே. ஸோ அதனால கேட்குறேன். he said ஸ்டைல் இருக்கு சொன்னாரு. வாவ், ஸ்டைல் இருக்கு. அவர் வாயிலே சொல்லிட்டாரு, புடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டைல் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த ஒரு டான்ஸ் நம்பர் தாண்டி அகெயின் லெட்ஸ் டாக் அபவுட் தி ஸ்டண்ட் பார்ட். என்ன இந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அது வந்து எப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஸ்டண்ட்டெல்லாம் பயங்கரமாக பண்ணக்கூடியவங்க. பட் இது வரைக்கும் நாங்கள் வந்து மெடோனாவை அந்த மாதிரி பார்த்ததில்ல. திஸ் இஸ் சம்திங் நியூன்றது எனக்கு பர்சனலி தெரியல. அந்த மாதிரி தான் இருந்தது. ஒவ்வொரு ஃப்ரேமுமே உங்களோட வந்து ரொம்ப நேச்சுரலாக இருந்த மாதிரி இருந்தது. டிட் யூ லேர்ன்ட் ஆர் அங்கே கற்றுக்கிட்டீங்களா? இது என்ன, வாட் வாஸ் இட்? என்னோட ட்ரெயினர் வந்து ஒரு காம்போ ஆஃப் கலரி அண்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரெயினர். ஸோ அவர் வந்து ஒரு 2 years முன்னாடி ஒரு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, லைக் how to punch a little, how to move the legs and all that. So எனக்கு வந்து அந்த ட்ரைனிங் இருக்குது, லைக் how to move, how to kick. So basically like footwork எனக்கு வந்து கொஞ்சம் like I had a little training, but then that was very good. That definitely did help. But they never asked me if I could fight or dance or anything when they called me. Oh, okay. So இங்க வந்து first day settle இருக்கும்போது தான் they were like, இதுல fight எல்லாம் நம்ம பிளான் பண்ணிருக்கு, do you do it, do you do stunts? I was like, try பண்ணலாம் இந்த மாதிரி like so they were like,
So they're very chill. They're like very casual. They also don't like overthink or over ask, or they never stressed me out. So I was also like, okay, let's try. So, and Anbarivu Masters, they came down and they asked me, so try this. And I did that and they were like, okay, this works. So let's do that. So, then we just did it up. அடி ஏதாவது பட்டுதா செட்ல ஏதாவது நடந்ததா இல்ல, you know, maybe from me somebody got a kick or something accidentally. நமக்கு ஏன் அடிபடும் அப்படின்ற மாதிரி They are very careful, but you know, எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, ஸோ அதனால மேபி I don't know. ஓகே. அண்ட் அது லாங் ட்ரோன் ஒரு ஃபைட்டிங் அந்த சீனும் எடுத்தாங்க இல்லையா, அதை பத்தியும் சொல்லுங்களேன். அந்த டெக்னிக்கல் வைஸும் வந்து that was brilliant for me. Like, you know, it was very interesting to go through that. They made it certain combos of choreography, the fight choreography, and it was like first action, second action, third action. It felt very, very interesting. So அது வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது எனக்கு. So we are all fighting, no? So it's like an entire thing, and there is no getting distracted, and loved it actually. And how long it actually took for you guys to complete that whole, again I think we took like 3, 4, 5 takes maybe. Like it was like that. There are so many fighters, there is so much, then fire and everything, so it is all managed, no? So the moment they say ready, they set fire to the place, so it all has to be done quickly. அந்த மாதிரி இருந்தது. And what was your friends and எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்ன, because it's such a not only Vijay sir, I'm talking about the entire movie. ஒரு பெரிய படம்ல இருக்கீங்க அப்படின்னும் பொழுது இது வந்து நிறைய விஷயம் நடக்கும் அடுத்தடுத்து. It's a good thing, you know, like to reach with the audience and all that. So all your relatives or your Kerala fans and all over, எல்லார் fans என்ன சொன்னாங்க? நிறைய வந்திருக்கும். In fact, the first release day, I thought people would watch from like 9 mani at the time, but around 5:52 I got my first message. So I'm waking up and I'm like, what is this? And then I'm getting pictures and videos, and I think this is the most I've gotten reviews and so much excitement, avlo love, and so that made me feel very good. அப்போ அவர் யாரும் என்னை அந்த மாதிரி பார்த்துருக்கல இந்த இது வரைக்கும். ஸோ they all got excited for me, and thank God. Nice. And a few words from you about Lokesh, because it's first time you're working with him. And அவர் கூட work பண்ணனும் அப்படின்றது வந்து இப்போ ஆஃப் லேட்டா நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். Because more than working with a director like him, I think it's all about learning. So நீங்க அவர்கிட்ட ஒரு விஷயம் செட்ல பார்த்ததோ இல்ல what you observed, what would you like to tell about it? அவர் வந்து the entire team had, like, they have a great plan first of all. Plus so எனக்கு I said this before also, எனக்கு வந்து அவர் ஒரு வேர்ல்டுக்கு கூட்டு போய் அங்கே ஆக்ட் பண்ண வச்சு, you know, I came back அந்த மாதிரி இருக்கு. So that world that was created helped me. And அவரை பார்த்தா அவர் டென்ஷனில் இருக்கா or இதை ஷூட் பற்றி யோசிக்கிறாங்க அதெல்லாம் தெரியாது. He is just working, and his ADs and all very efficient and very professional. எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும் when people are like to the point, and you know, you go, you work, and then you come back, and that felt very nice. They made me very comfortable. அவர் எனக்கு ஒரு very interesting platform கொடுத்துருக்காரு or கொடுத்துருந்தேன். And so அது வந்து எனக்கு நான் growth-ஆ பார்க்குறேன். So that was a great opportunity, and it was lovely working with him. And நிறைய வந்து அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ப்ரைஸா சில விஷயம் ரிவீல் பண்ணாமே இருப்பாரு. ஐ திங்க் சம்வேர் எனக்கு தெரியல, ஆனால் நிறைய பேர் வந்து உங்ககிட்ட சொன்னது வந்து முன்னாடியே மெடோனா இருந்த மாதிரி வரலன்னு. பட் சம்வேர் ஐ சா நீங்கள் இருக்கிற மாதிரி வந்தது, பட் இட் லேட்டர் ஆன் கேம் ஆஸ் அவங்க அந்த சாங்குக்கு ஏதோ வராங்க போல அப்படின்ற மாதிரி அந்த ரூமரை வந்து தே க்ளோஸ்ட் இட் ஆக்சுவலி. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது again was a surprise element that you being a sister to Vijay. அது என்ன ஆயிடுச்சுன்னா, because there were so many dancers, I don't think they contained the news at that time. So probably somebody must have said something about it. அவ்வளோதான், நம்ம யார்கிட்டயும் சொல்லல. And they didn't tell me not to say anything. I just felt I shouldn't say anything, so I didn't tell anybody. One way it worked out actually. Absolutely. நாங்களும் வந்து ஏதோ ஒரு பாட்ல தான் வராங்க, ஒரு சிஸ்டரா ஒரு அதர் விஷயமே இருக்கு இவங்களை வெச்சுன்றது வந்து it was the knot was there, like it was easy for us to connect. And இப்போ லோகேஷ் சார் பத்தி நீங்க சொல்லியிருந்தாலும் முக்கியமா விஜய் சார்
ஆஃப் அதாவது அவர் அதிகம் பேச மாட்டார் எல்லாருக்கும் தெரிஞ்ச நீங்க சுத்தமாவே பேச மாட்டேன்றீங்க. இவங்க ரெண்டு பேசாத நபர்கள் ஆஃப் கேம்ல எப்படி what was the conversation உங்களுக்குள்ள நடந்த ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. He spoke about music and all. Wow. So he sings so nice. Yes. And you know, in fact I have அவரோட songs actually most of the time என்னோட playlistல ஏதாவது ஒரு song கண்டிப்பா இருப்பா. So இப்போ அப்படி நீங்க கேட்ட ஒரு பாட்டு சொல்லுங்க அவரோட playlistல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் இப்போ என்னோட பிளேலிஸ்ட்ல பொன்மகள் வந்தால் from அழகிய தமிழ் மகன் is there. That அழகிய தமிழ் மகன், I think I love that album. So and the song he sang ஏண்டி ஏண்டி அடி ஏண்டி ஏண்டி நரரரா, so all that song. என்ன அழகா பாடுறாங்க. இவங்க கிட்ட எல்லா டேலண்ட்டுமே இருக்கும் போல. ப்ளீஸ் அடுத்த படத்துல பாட்டுக்கும் நாங்க உங்களுக்கு சான்ஸ் யோசிக்கிறோம். ப்ளீஸ் 2 லைன் எங்களுக்காக to all the audience please. Any song? any Vijay sir number or whatever. Anything. மழை வருது குடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே ஹோய். வெயில் வருது நிழல் கொண்டு வா மன்னா உன் பேரன்பினே. மழை போல் நீயே விழுந்தால் நீயே. மழை வருது குடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே ஹோய். வெயில் வருது நிழல் கொண்டு வா மன்னா உன் பேரன்பினே. அச்சோ என்னங்க இப்படி பாடிட்டே. Actually my plan was to sing before coming to films. So okay. Yeah, அது இப்ப கூட ட்ரை பண்ணலாம். ஆமா actually yeah. ப்ளீஸ் அதையும் சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாமே இந்த இன்டர்வியூல ஓபன் அவுட் பண்றோம் நாங்க. ஆல் மியூசிக் டைரக்டர்ஸ் ப்ளீஸ். அனி சார் என்ன பாருங்க இங்கே ஒரு ப்ராடக்ட் இருக்கு விட்டுட்டார் போல இருக்கு அனி சார். இது நிறைய பேருக்கு தெரியாது. Yeah maybe but அங்கே நம்ம கேரளால எல்லாருக்கும் தெரியும். So I came to sing only. I didn't come to act actually. இது வந்து அப்படியே நடந்து ஓகேங்க. உங்ககிட்ட எல்லா டாலண்டும் இருக்குன்னு நாங்க கொஞ்சம் அது வேற டச் ஸோ எல்லாமே இருக்கு அப்படின்றது வந்து இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கும் நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்றேன். ஓகே நீங்க பாக்குற ஒரு விஷயம் அதாவது I'm not here to talk about whether it's Kerala fans or Chennai fans but when it comes to fans as such நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். இப்போ மெடோனா வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிருக்கீங்கன்னா அடுத்தடுத்த படங்கள் வந்து இப்படி பார்க்கணுன்ற ஒரு ஆசை. ஏன்னா இப்போ நீங்க ஸ்டண்ட் பண்ணிட்டீங்க சரி இவங்க அது பண்ணலாமே இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே அப்படின்ற ஒரு இது இருக்கும். நீங்க இனி ஃபார்வர்ட் என்ன தாட் போயிட்டு இருக்கு என்ன மாதிரி ஒரு படங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் சொன்ன மாதிரி growth is my motto and you know before Leo also எனக்கு அந்த பிளான் இருந்தது to train to learn like something like a Muay Thai or Kalari or something. So I already began something ஆனா டைம் கிடைக்கல. நம்ம எப்பவும் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அது சைடில் இருக்கு லைக் நோ என்னோட ட்ரெயினர் இருக்கு. அவர் அடிக்கடி வந்து ஒரு டெக்ஸ்ட் போட்டு கேட்பாங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கா எல்லாம் ஓகே தானே இருக்கா. ஸோ அண்ட் வென் ஐ கேன் ஐ வுட் லைக் டு ட்ரெயின் மோர் லைக் எவ்ரி திங் யூனோ லைக் ஃபயரிங் ஷூட்டிங் ஆர் ஆர்ச்சரி எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ஸ்பெண்ட் ஆல் மை டைம் வென் ஐம் அட் ஹோம் ட்ரைனிங் மெயின்லி. இட்ஸ் நாட் ஜஸ்ட் இட்ஸ் ஃபார் மீ. எனக்கு அது அந்த ஸ்ப்ரெடிங் மை விங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் லோகேஷ் சருக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஷூட்டிங் கன்னு. கரெக்ட். ஸோ ப்ளீஸ் இனி தொடர்ந்து வரும் எல்சியூல இருக்காங்க நமக்கு ட்ரெயின் பண்ண வேணாம் டைம் எல்லாம் இருக்காது சார் நீங்கள் அப்படியே தூக்கிட்டு போய் அடுத்து நீங்கள் பண்ணிடலாம் போல இருக்கு. அவங்க ஒரு இன்டே கொடுத்துருக்காங்க. ஸோ நைஸ் டு ஹியர். இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பேசிகிட்டே இருந்தாலும் ஐ திங்க் எல்சியூ அப்படின்றது வந்து தாண்டி லியோ வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் ஆயிருக்கு. அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் ஒன் திங் யூ வுட் லைக் டு கீப் இட் வித் யூ அப்படின்ற ஒரு விஷயம் நான் என்ன சொல்வீங்க? The whole thing, Shobna. The whole thing. Okay. Absolutely. I like the venue as such. அது வந்து ஒரு அதே ஒரு யூனிவர்ஸா நான் எடுத்துட்டு I'll keep it with me and it felt very precious. And இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா of course ஆண்டனி தாஸ் எல்லாமே ஒரு பிக் ஸ்டார் காஸ்ட் டீம் ஸ்டார்ட்ஸ் வித் சஞ்சய் தத் அண்ட் எவ்ரிபடி அர்ஜுன் சார் அந்த ஒரு இதுவே வந்து எல்லாரோடவே நீங்க இருந்திருக்கீங்க. அது ஷார்ட் டைம் வந்தாலும் மொத்த ஆர்டிஸ்டோட அந்த ஃப்ரேம்ல இருந்திருக்கீங்க. How was it to work with others? Actually waited to meet Sanjay sir also. Okay. So he came in and the first thing he said was, "You're my daughter in this film. How will I kill you?" That is what he said first. Cute, I know. I was like, he was so upset about it. He was like, it's
Okay, and then later on there was a scene where he was supposed to hold my hair and grab my hair, and he was like, no, I won't do that. And it was so sweet to see somebody like him say, no, I have a daughter, I feel very bad, I will never do that, he said. Okay, yeah. How was it to work with Arjun sir? Avaroda Uppu Karvaadu, all the songs and all, like I like all of the songs of his, so I keep listening to them. Adnala, he is very familiar to me, and he's done Malayalam movies also. ஆனா எனக்கு என்னன்னா இப்ப செட்ல வந்து நம்ம சம்டைம்ஸ் இது நடக்கும்வாங்க ரொம்ப சீரியஸா ஒரு சீன் போடும்போது நமக்கு ஃபன்னா ஏதோ ஒரு மொமெண்ட் நடந்துரும் நம்மள அறியாம ஏதாவது சிரிச்சிருவோம் அந்த சீன்ல அந்த மாதிரிலாம் ஏதாவது ஏன்னா இவரை பொறுத்தவரைக்கும் இந்த சீன்ல வந்து they always say அந்த அந்த கேரக்டரோடவே இருப்பாங்க they don't come out of that character so that அது கரெக்ட்டா வராது ஃப்ரேம்ல அப்படினு லோகேஷ் சார் செட்ல எப்படி ஏதாவது ஃபன் மொமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நடக்குமா இங்க அங்க அப்படி see there were so many artists appo adu and the mix pannama like too much chaos to avoid that ellaru avanga caravans la eல்லாம் தான் இருந்து then once in a while the shot is ready they would come tuck we'll finish everything maybe in between we would get a little time avlo தான் இருந்தது so like everything was getting over very fast. பட் உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்ததா விஜய் சார் கூட வந்து ஏதாவது பேசுறதோ இல்ல அத தாண்டி நமக்கு வேணும்னா பேசலாம் நீங்க பேசல சார் வந்து ரொம்ப பேச மாட்டாரு பட் if we want to speak he'll definitely be okay with that so yeah we did speak about a little here and there அவ்வளவுதான் மியூசிக் பத்தி என்ன பேசுனீங்க கொஞ்சம் லைட்டா சொல்லலாம் நான் சார் கிட்ட சொன்னேன் I have your songs in my playlist எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் some of your songs make like soothe my day like the other song I mentioned adella and he asked me are you not singing now so I was like yeah this is what is happening இதெல்லாம் ஒரு சைடு நீங்க சொன்னாலோ மெடோனாவா இன்னைக்கு வந்து how do you look at yourself ஏன்னா நீங்க ஆரம்பிச்ச ஒரு காலகட்டம் இன்னைக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நிறைய விஷயம் டிஃபரெண்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க one thing would you like to ask yourself as a question what would that my journey has been as such நான் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணியிருக்கேன் like I was a very quiet like I was in the corner like I wouldn't talk much but there was always music there was always shows I started appearing on TV and all when I was 14 so there was work happening so அப்போலாம் வந்து இதெல்லாம் வேலை தான் பார்த்து like you know this is my duty and now it has changed to it is my passion and I can see the travel. I can see who I was and then today. It's not very different. Character எல்லாம் அவ்வளோ சேஞ்ச் பண்ண மாட்டேன்ல. So it is almost the same but I like how I see the world today. இந்த படம் மூலமா வந்து ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரொம்ப நீட் அண்ட் கிளியர் யூ given to the audience and I wish you more success இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும் and இந்த மாதிரி ரோல்ஸ் எடுத்து பண்ணணும் not the usual அப்படியே லவ் அப்படி இல்லாம இதெல்லாம் வந்து to see from your I think it's actually suits you Madonna நல்லா இருந்தது அது உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது that I don't know personally I want to tell this to you nice and thank you so much I hope you enjoyed this thank you Shobna yeah I hope you did too thank you so much GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் சினிமா கனவுகள் நிறைவேற லெட்ஸ் பே மேப்பை டவுன்லோட் பண்ணுங்க